கர்த்தருடைய செய்திக்கு நேராக, வார்த்தைக்கு நேராக நம்ம வந்து கடந்து செல்வோம். இது வந்து கிறிஸ்மஸ் மாதமாக இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவ குறித்ததான செய்தி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். கொலோசையருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது அதிகாரம் 15லிருந்து 20 முடிய உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிப்போம். சேர்ந்து வாசிக்கலாமா? Colossians chapter 1 verses 15 to 20. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதற் பேருமானவர். அல்லேலூயா, எல்லாருக்கும் முந்தினவர், எல்லாவற்றிற்கும் முந்தினவர். முந்தி முந்தி அப்படி சொல்லி எத்தனை தடவை வருது பாருங்க. 15ஆம் வசனத்தில் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் 17ஆவது வசனத்தில் அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் அப்படி சொல்ல வருது. அப்புறம் 18ஆம் வசனத்தில் தலையானவர், சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிற்கும் முதல்வர், எல்லாவற்றிற்கும் முதல்வர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். அல்லேலூயா. ஸோ மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர் அவர்தான். ஸோ இயேசு கிறிஸ்துவுடைய கர்த்தத்துவம், அவருடைய தெய்வத்தன்மை, கடவுள் தன்மை, அதை வந்து சொல்லுகிற ஒரு பேசேஜ் தான் இது. அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக வந்து என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாரும், நம்ம வாழுகிற சமூகம் வந்து பார்த்திங்கன்னா பல மதங்களை ஃபாலோ பண்ணுகிற ஒரு சமூகம். பல மதங்கள் நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. மதங்களுக்கு கணக்கே இல்லை, லாங்குவேஜுக்கும் கணக்கே இல்லை. நிறையா லாங்குவேஜ் இருக்குது, நிறையா மதங்கள் வந்து என்ன பண்ணுது இருக்குது. ஸோ அதை வந்து இங்கிலீஷில் ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி அப்படி சொல்லுவாங்க. ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டியில் நம்ம வந்து வாழ்கிறோம். இதில் வந்து கிறிஸ்துவை நம்ம வந்து அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஏன்னா வந்து எல்லாம் நிறையா மதங்களை பின்பற்றுகிறாங்க. நம்ம வந்து கிறிஸ்துவை வந்து பின்பற்றுகிறோம். அதில் வந்து நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் எப்போவும் தனி சிறப்பு வாய்ந்தவர்களாக, யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்முடைய வேதாகமும் நம்மளுக்கு வந்து அறிவுறுத்துது, நம்மளுக்கு சொல்லுது, நிறைய ஆலோசனைகளை வந்து சொல்லுது. அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப சவால் நிறைந்த ஒரு அனுபவமாக தான் வந்து இருக்குது. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை வந்து இந்த உலகத்தில் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்துவே சீசர்கள்ட்ட ஒரு தடவை வந்து கேட்கும்போது, எல்லாரும் என்னை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, நீங்கள் தான் வந்து எலியா அப்படி சொல்கிறாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, நீங்கள் வந்து ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து அப்படி சொல்லி வந்து பேதுரு வந்து சொன்னதை நம்ம வந்து பார்க்குறோம். அல்லேலூயா. ஸோ நிறைய பேர் நிறையா விதமாக இயேசு கிறிஸ்துவை வந்து கணிச்சு வச்சுருப்பாங்க. அவர் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆசிரியராக பார்க்குறாங்க, சில பேர் வந்து ப்ராஃபட்டாக பார்க்குறாங்க, தீர்க்கதரிசியாக வந்து என்ன பண்ணுறாங்க. இப்போ முஸ்லீம்கள்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை எதாவது தான் பார்க்குறாங்க, ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளோதான், வந்தார், தீர்க்க தரிசனம் உரைத்தார், இறந்துட்டார், அவ்வளோதான் அப்படி சொல்லி அவங்க வந்து அப்படி நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட கருத்துக்கள்லாம் வந்து நிறையா வித்தியாசமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவ வந்து சும்மா மயக்கம் போட்டு தான் விழுந்தார், நீங்கள் பாட்டில் கொண்டு கலரையில் கொண்டு வச்சிட்டீங்க, அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு வெளியே வந்துட்டார் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அப்படிலாம் கதை சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு அவர் சீசர்களே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள
இருந்து உள்ளே வச்சுருந்தாங்க கல்லறைக்குள்ளே. சீசர்கள் வந்து காலையிலே போய் வெளியில் எடுத்துகிட்டு எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டு உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு வந்து என்ன பண்ணாங்க, சீசர்கள் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்லாம் வந்து நிறைய கதையை வந்து சொல்லுவாங்க. ஆனால் வரலாறு பேசுது. ரோம சாம்ராஜ்யத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரோம் ஹிஸ்ட்ரியில் இயேசு கிறிஸ்துவோட வரலாறு அப்படி இருக்குது. இங்கே எல்லா சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் வரலாறுலாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி அங்கே ரோமில் வந்து இங்கே பாலஸ்தீன வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட வரலாறு அங்கே இருக்குது. அங்கே தெளிவாக வந்து எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அவர் இருந்தார், உபதேசித்தார், அப்புறம் மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர் மீண்டும் வருவார் அப்படிங்கிற எல்லாமே வந்து அதில் இருக்குது. நிறையா மற்ற ஆசிரியர்கள், நம்ம கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணாதவங்க, மற்ற உலகத்தார், அவங்களும் வந்து நிறைய கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், அவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டுரை எழுதுகிறவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறையா எழுதி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் யாருமே மறுக்க முடியாது, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறத வந்து யாருமே என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. ஸோ அவர் ப்ராஃபட் மாத்திரம் அல்ல, அவர் தெய்வம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை வேதாகமாக நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னவர். இந்த பேசேஜ் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துடைய தெய்வத்தன்மையை எடுத்து காண்பிக்குது. அவர் வந்து பிதாவுடைய தற்ஸ்வரூபமாக இருந்தார் அப்படி சொல்லிலாம் நம்ம அதை குறித்து நிறைய காரியங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறையா தெய்வங்களை வழிபடுகிற ஒரு சமூகத்தில், ஒரு தேசத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். இதில் வந்து இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம வந்து வாழுகிறோம். இது ஒரு சேலஞ்சிங்கான லைஃப் தான், சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அது நம்ம கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ வேண்டும். ஸோ இதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா தெய்வத்தில் இயேசு கிறிஸ்துவும் ஒரு தெய்வம் அப்படி சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஒரு இதில் வந்து போயிடுவாங்க, அந்த ஒரு வழியில் போயிடுவாங்க. ஆனால் அது வந்து சரியான வழி கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை தவிர பரலோகத்துக்கு போகிறதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படி சொல்லலாம். அதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் தான், அவரை பின்பற்றினாதான், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். மற்றபடி பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு கனவாக தான் இருக்கும். ஸோ அந்த கனவு நிறைவேறணும்னா இயேசு கிறிஸ்துவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் நம்முடைய வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் இந்த சிங்க்ரட்டிசத்துக்குள்ளே போயிடக்கூடாது. எல்லா தெய்வத்தோட இயேசு கிறிஸ்துவும் ஒரு தெய்வம் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சபையாகிய சரீரத்திற்கு அவர் தலைவராக இருக்கிறார். இந்த மெசேஜ், இதோட டைட்டில் வந்து என்ன அப்படின்னா, ஜீசஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன் எவ்ரிதிங். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து தான் முதல்வர், முதல் பேருமானவர், முதலானவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இயேசு தான் எல்லாவற்றிற்கும் முதலானவர். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு வந்து எழுதுகிறப்போ அவருக்கு கிடைத்த அந்த மீட்பு, அவருக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக, பிதாவாகிய தேவன் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவருக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்புக்காக ஆண்டவரை வந்து ஸ்தோத்தரித்து எழுதுகிறார். 13ஆம் வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்குற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் வந்து ஒளியாக இருக்கிறார். ஸோ அவர் தான் மெய்யான ஒளி. அதனால் இருளின் அதிகாரம், பிசாசோட அதிகாரத்திலிருந்து நம்மை வந்து என்ன பண்ணுறாரு, விடுதலை ஆக்குகிற தெய்வம். அப்படி விடுதலை ஆக்குனதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி சொல்லி இதை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆண்டவருடைய பிதாவுடைய பிளான் ஆஃப் ரிடெம்ஷன், மீட்பின் திட்டத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடைய பங்கு மிகப்பெரியது. அவர் ஒரு மீட்பின் திட்டம். ஆதாம் ஏவாளை படைச்சப்போவே அவர் தெரியும், இவங்க வந்து விழுந்துருவாங்க, பாவத்தில் விழுந்துருவாங்க அப்படி சொல்லி. ஸோ பாவத்தில் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களை எப்படியாச்சும் மீட்கணும் அப்படி சொல்லி அப்போவே இருந்து அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வராரு. தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறாரு. அப்படி ஒவ்வொருத்தராக அனுப்பி பார்த்து ஜனங்களுக்கு வந்து சொன்னால் அவங்க வந்து கேட்குறாங்க. அப்புறம் திரும்பியும் பாவத்துக்குள்ளே போயிடும், அப்படியே இருக்கிறாங்க. அப்புறம் தன்னுடைய சொந்த குமாரனே என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. அவர் பாவம் அறியாத அவரே பிதா நமக்காக வந்து என்ன பண்ணுறாரு, பாவமாக்குறார். அவர் வந்து நமக்காக மரிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து பிளான் ஆஃப் ரிடெம்ஷன், மீட்பின் ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட பங்கு
அது யாருமே வந்து ஈடுகட்ட முடியாது, யாருமே அதை விவரித்து சொல்ல முடியாது. அப்படி அவ்வளோ பெரிய பங்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடையது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எல்லாமே அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாவற்றிற்கும் முந்தினவர் அப்படி சொல்கிறாரு. இந்த கொலோசே சபை வந்து பார்த்திங்கன்னா அவரோட அப்போஸ்தலனாகிய பவுலோட உடன் ஊழியர் 7வது வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பாப்ரா அப்படின்னு சொல்லி உடன் ஊழியர் இருப்பார். ஸோ அந்த உடன் ஊழியர் மூலமாக தான் அந்த சுவிசேஷம் வந்து கொலோசே பட்டணத்துக்கு வருது. சரிங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலோட உடன் ஊழியர் எப்பாப்ரா மூலமாக தான் அந்த சுவிசேஷம் எங்கே போகுது? கொலோசே பட்டணத்துக்கு போகுது. ஸோ அதுக்காக அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்பாப்ரா வந்து கொலோசையிலேருந்து பவுலை வந்து சந்திக்க வர்றார். இப்போ பவுல் வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னா சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையிலேருந்து தான் கொலோசையருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், இதெல்லாம் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன பண்ணுறாரு? எழுதுறார். ஸோ இப்போ பிரிசனில் வந்து என்ன பண்ணுறாரு? எப்பாப்ரா வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து சந்திக்கிறாரு. அப்போ அங்கே அந்த கொலோசை பட்டணத்தில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் வந்து சொல்கிறாரு. அந்த பிரச்சனைகளெல்லாம் சொல்கிறப்போ அதுக்கு தீர்வு சொல்லி எழுதுகிற ஒரு லெட்ரு தான் அந்த லெட்ரு. சரிங்களா? ஒவ்வொரு கடிதத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும், ஒரு காரணம் இல்லாமல் கடிதம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க? எழுத மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் இன்லேண்ட் லெட்ரு வந்து என்ன பண்ணுவாங்க? எழுதுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு காரணம் இல்லாமல் அந்த லெட்டரை வந்து என்ன பண்ண மாட்டாங்க? எழுத மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த கொலோசை பட்டணத்தில் ஒரு சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை தீர்க்கிற விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன பண்ணுறாரு? இந்த கடிதத்தை வந்து எழுதுகிறாரு. அது என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இங்கே 2 காரியம் வந்து இருக்குது. யூத மதத்தை பின்பற்றுகிறவர்கள் கொலோசை பட்டணத்தில் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து புறஜாதிகளும் இருக்கிறாங்க. யூத மதத்தை பின்பற்றுகிறவங்க, அப்புறம் வந்து புறஜாதிகள், 2 விதமாக மக்கள் இருக்கிறாங்க. இதில் வந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தூதர்கள் வணக்கத்துக்கும் ஆளாயிடுறாங்க. தூதர்கள் வணக்கம் வந்து புறஜாதிகளுடையது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க? இவங்களும் வந்து கற்றுக்கொள்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அதை வந்து கண்டித்து எழுதுகிறாரு. 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகளும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு? வான் பண்ணுறாரு. இப்படி இருக்கிறீங்க, கிறிஸ்துவை பின்பற்றுக்கிற நீங்கள் மாயமான தாழ்மையில் இருக்கிற, ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. அது வந்து கிறிஸ்துவில் இருந்த சிந்தை கிடையாது. தேவ தூதர்களுக்கு என்ன ஆராதனை செய்கிறீங்க? இப்போவும் ஒரு சில நம்ம இதிலே ஒரு டினாமினேஷன் தனியாக இருக்குது. அது தேவ தூதர்களுக்கு என்ன பண்ணும்? புனித மிக்கேலையா எங்களுக்காக வேண்டிக்கொள், புனித ரஃபேலையா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படி சொல்லி தூதர்கள் அங்கே பைபிளில் எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்று இருக்கிறீங்க. அப்படி விருப்பமுற்று இருக்கக்கூடாது. தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடாது. தேவ தூதர்கள்லாம் யார்? நமக்குன்னு ஆண்டவர் வைத்த சர்வன்ட்ஸ், பணிவிடை ஆவிகள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தேவ தூதர்கள்லாம் யார்? நமக்குன்னு பணிவிடை ஆவிகளாக வச்சுருக்கிறார். நம்மளுக்கு ஒரு சர்வெண்ட்டு. நீங்கள் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உடனே ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி உங்களை வந்து என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். அங்கே போய் என்னென்னு பாரு அப்படி சொல்லி ஒரு கமாண்டு கொடுத்தாருன்னா தேவதூதன் உடனே ஓடி வந்து பார்க்குற வேலை. அந்த தூதனை எதுக்கு நீங்கள் போய் ஆராதனை செய்கிறீங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கேட்குறாரு. அப்படி ஆராதனை செஞ்சீங்கன்னா நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டீங்களோ அதை விட்டு என்ன பண்ணிடுவீங்க? நீங்கள் விலைக்கு போயிடுவீங்க. பந்தய பொருளை நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க? இழந்து போயிடுவீங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு? எச்சரிக்கிறார். இது ஒரு புறஜாதிய பழக்கம். அது ஒரு வர்ஷிப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வந்து தவறானது. அதை வந்து நம்ம பின்பற்றக்கூடாது. அது அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா அசெட்டிக் ப்ராக்டிசஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த உலகம் வந்து ரொம்ப தீமையானது. அதனால் இந்த உலகத்தை விட்டு நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது நிறைய பேர் வந்து அதை வந்து பின்பற்றுறாங்க. இப்போ துறவிகள்லாம் வந்து பார்க்குறீங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து என்னென்னா இந்த உலகம் ரொம்ப தூய்மையானது, பொல்லாங்கானது, இந்த உலகம் ரொம்ப பொல்லாங்கானது, அதனால் இந்த உலகத்துலலாம் நம்ம வந்து இருக்கக்கூடாது. எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளே போய், காடு எங்கே இருக்குது? உலகத்தில் தான் இருக்குது. ஸோ உலகத்தை விட்டு போனால் அப்போ செத்து தான் போகணும். துறவிகள் எல்லாம் இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரேடியாக தற்கொலை பண்ணிட்டு போக வேண்டியதுதான்.
அது என்னவோ அந்த உலகம் வந்து பொல்லாதான், அதனால் காட்டுக்குள்ளே போய் இருக்காங்களாம். காடு ரொம்ப புனிதமானதோ? மனிதர்களை விட்டு பிரிந்து போவேன்னு சொல்லுங்கள். உலகம் ரொம்ப பொல்லாதானது, அதனால் நான் வந்து காட்டுக்குள்ளே போய் இருக்கிறேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு போய் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாங்க ஒரு சில பேர். அதுவும் வந்து தவறானது. இந்த உலகத்தை ஆண்டவர் நல்லா தான் படைத்தார். உலகம் வந்து நல்லது தான். ஆனால் மனிதர்கள் தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாவம் செய்து கெட்டு போயிட்டாங்க. அந்த பாவப்பட்ட மனிதர்களை மீட்க தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், வந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதை அறியாமல் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அசட்டிக் ப்ராக்டிசஸ். இந்த உலகம் வந்து ரொம்ப தீமையானது, அதனால் நம்ம எங்கேயாச்சும் துறவி மாதிரி காட்டுக்கு மலையில் போய் என்ன பண்ணிடலாம், உட்காந்துடலாம் அப்படி சொல்லி அந்த ஒரு டீச்சிங்கும் இங்கே கொலோசே பட்டணத்தில் அந்த சபையில் பிரபலமாக பரவிட்டு இருக்குது. அதையும் வந்து என்ன பண்ணுறாரு, கண்டித்து சொல்கிறாரு. அது வந்து 21ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, மனுஷருடைய போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன, இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால அழிந்து போகும். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே அப்படி சொல்கிறாங்க. அதை டச் பண்ணாத, இதை டேஸ்ட் பண்ணாத அப்படி. இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, பீஃபெல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த பன்னிக்கறிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை டச் பண்ணாத, ஐயோ அதை டச் பண்ணாத, இதை டச் பண்ணாத அப்படிங்கிறது தீண்டாமை. இதெல்லாம் மாம்சத்துக்கு வேணால் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை தீண்டக்கூடாது, இதை டேஸ்ட் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாதுன்னா அது வந்து மாம்சத்தை பேணுகிறதுக்கு வேணால் ஓகேவாக இருக்கலாம். ஆனால் மற்ற எதுக்குமே அது பிரயோஜனம் இல்லை. ஆத்மாவுக்கு அதனால் ஒரு யூஸும் கிடையாது. சரீரத்தை வேணால் அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், அதை டச் பண்ணாமல் இருக்கிறது, இதை டச் பண்ணாமல், அதை டேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது, இது சாப்பிடாமல் இருக்கிறது, அதை வச்சு சரீரத்தை வேணால் நல்லா வச்சுக்கலாம். ஆனால் ஆத்மா, அதனால் ஆத்மாவுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? நீ அதை தொடாமல் இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு ஏதாச்சும் பிரயோஜனமாக இருக்கா? நீ அதை வந்து ஒரு பொருளை வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்கிறார், இதெல்லாம் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாது. அதனால் நான் அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், அதை தொட மாட்டேன், இதை தொட, அப்படிலாம் வந்து என்ன பண்ணாத, அதெல்லாம் இருக்காது அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன பண்ணுறாரு, தெளிவாக கொலோசே பட்டணத்துக்கு எழுதுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் வந்து 2:11 வந்து பார்த்தீங்கன்னா, விருத்த சேதனத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்ப கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த பழைய உடன்படிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றி அதற்காக மரித்து விட்டார். சரிங்களா? பழைய உடன்படிக்கை, விருத்த சேதனம், இந்த மாதிரி காரியம், நியாயப்பிரமாணம், இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து மரித்துட்டார். ஆனால் திரும்ப கொலோசே பட்டணத்தில் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படி சொல்லி சில ஃபால்ஸ் டீச்சர்ஸ், தவறாக உபதேசிக்கிறவங்க வந்து உபதேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதையும் வந்து கண்டிக்கிறார். 11ஆம் வசனத்தில், அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். இப்போ நீங்கள் கையால் செய்யப்படுகிற விருத்த சேதனத்துக்கு நீங்கள் வந்து திரும்ப போவாதீங்க அப்படிங்கிறார். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, பெற்றுட்டீங்க. இப்போ வந்து மாம்சத்தின்படி விருத்த சேதனம் என்ன பண்ண தேவை இல்லை அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே பாவ சரீரத்தெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டீங்க, களைந்து படுத்தீங்க. அதுதான் வந்து விருத்த சேதனம். இப்போ மாம்சத்தின்படி என்ன பண்ண வேண்டாம், விருத்த சேதனம் பண்ண வேண்டாம். அதனால தான் 12ஆம் வசனத்தில் ஞான ஸ்நானத்தினாலே, இப்போ நம்மளுக்கு ஒரு விருத்த சேதனம் அப்படின்னா ஞான ஸ்நானம் பெற்றுட்டாலே போதும். அதான் திரும்ப சொல்ல 12ஆம் வசனத்தில், ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறேன். இனிமேதுக்கு உங்களுக்கு விருத்த சேதனம் அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே பட்டணத்துக்கு அங்கே உள்ள தவறான உபதேசகர்கள், அவங்க தவறான போதகர்களை வந்து என்ன பண்ணுறாரு, கண்டித்து அதை அவரை ஃபாலோ பண்ணுறவங்களை கண்டித்து அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி இப்போ உள்ள நம்ம இந்த பேசேஜுக்கு வருவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், எதுக்காக அந்த கொலோசியருக்கு எழுதின நிருபம் எழுதினார் அப்படின்னு. எல்லா லெட்டருக்கும் இப்படி ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் எந்த கடிதமும் எழுத மாட்டோம். ஸோ அந்த காரணத்தை தான் நம்ம வந்து பார்த்தோம். இந்த
தவறான உபதேசத்தை பின்பற்றுகிறவங்க, தவறான உபதேசத்தை போதிக்கிறவங்களை எச்சரித்து எழுதுகிற ஒரு கடிதம். நம்ம கொலோசை பட்டணத்து விசுவாசிகளுக்கு அட்வைஸ் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து ஆலோசனைகளை கொடுத்து எழுதின ஒரு கடிதம் தான் இந்த கொலோசியர் நிருபம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பேசேஜுக்கு வருவோம். இந்த பேசேஜில் 15 18 முடிய உள்ள வசனங்களை பார்த்தோம். இந்த பேசேஜ் இதை என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹிம் அப்படி சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு பாடல், பாமாலை, கீர்த்தனை, அது மாதிரி ஒரு பாடல் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்கனவே இருந்த ஒரு ஹிம்மை ஃபாலோ பண்ணி இதை எழுதியிருந்திருக்கலாம் அப்படின்னும் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. இல்லை பவுலாகவே யோசித்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோட இந்த பாடலை என்ன பண்ணியிருந்திருக்கலாம், எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ, ஆனால் இது அருமையான ஒரு தியாலஜி. ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றின, இயேசு கிறிஸ்துடைய தெய்வத்தன்மையை பற்றின, இயேசு கிறிஸ்துடைய கடவுள் தன்மையை பற்றின அருமையான ஒரு பேசேஜாக, அருமையான ஒரு பத்தியாக, ஒரு பேராகிராஃபாக இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது இயேசு கிறிஸ்துடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பேசேஜை நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து எவ்வளோ மகிமையானவர், அவர் எவ்வளோ மகத்துவமானவர் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். அவருடைய குணாதிசயங்களையும் நிறையா இந்த பேசேஜில் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இயேசு தான் எல்லாவற்றிலும் முதற் பேரானவர், இயேசு தான் எல்லாவற்றிலும் முதல்வரானவர் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜோட சாரம்சம். இதில் முதலாவது ஒரு காரியம் நம்ம பார்க்க போகிறோம். 15ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இயேசு கிறிஸ்து யார்? சர்வ சிருஷ்டி, படைக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளுக்கும் முந்தின பேருமானவர். இங்கிலீஷில் ப்ரீ எமினன்ட் அப்படி சொல்லுவோம். கிரைஸ்ட் இஸ் த preeminent in creation. Christ is the preeminent in creation. படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் எல்லாவற்றிற்கும் முதற் பேரானவர், முந்தினவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலனாகிய பவுல் 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். இயேசு கிறிஸ்து யார்? அதரிசனமான தேவனுடைய. தரிசனம் அப்படின்னா பார்க்கறது, அதரிசனம் அப்படின்னா பார்க்க முடியாதது. தரிசனம்னா காண்கிறது, அதரிசனம்னா காண முடியாது. இங்கிலீஷில் இன்விசிபிள் அப்படி சொல்லுவோம். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யார்? பார்க்க முடியாத, காண முடியாத பிதாவுடைய தற்சுரூபம், இமேஜ். பிதாவை யாருமே என்ன பண்ணதில்லை, இதுவரை பார்த்ததே கிடையாது, யாரும் பார்க்கவும் முடியாது. நீங்கள் பரலோகத்துக்கு போனோன்னா பிதாவை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பிதாவை பார்க்க முடியாது. அது அதான் கடவுள். கடவுள்லாம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத யார் மூலமாக நம்ம பார்த்துருக்குறோம்? இயேசு கிறிஸ்து மூலமாக பார்த்துருக்குறோம். ஹல்லேலூயா. ஸோ அதுதான் ஹீ இஸ் எ இமேஜ் ஆஃப், பார்க்க முடியாத, காண முடியாத அதரிசனமான தேவனை இயேசு கிறிஸ்து மூலமாக பிதா நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய குமாரன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவரை தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. பிதாவும் அதை தான் சொல்கிறாரு. ஸோ இந்த வேர்டு இமேஜ் அப்படிங்கிற வேர்டு தற்சுரூபம் அப்படின்னு தமிழில் இருக்குது, தற்சுரூபம் அப்படின்னு. அதுக்கு இங்கிலீஷில் இமேஜ் அப்படி சொல்கிறோம். இஸ் த இமேஜ் ஆஃப் இன்விசிபிள் காட். அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், இமேஜ். அந்த இமேஜுக்கு கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா எய்கான். எய்கான் அப்படிங்கிறது தான் எய்கோன். எய்கோன் அப்படிங்கிற வார்த்தை தான் க்ரீக்கில் அந்த தற்சுரூபம் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் வேறு என்ன அர்த்தத்தை நம்ம பார்க்கலான்னா, லைக்னஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். லைக்னஸ் அப்படின்னா அவரை போல தான் இவர், இஸ் லைக் மீ அப்படி சொல்லலாம். அப்படின்னா அவன் என்ன போல உள்ளவன், ஹிஸ் டாட்டர் இஸ் லைக் ஹர் மதர் அப்படி சொல்லுவாங்க. அவங்க அம்மா போலவே அவள் இருக்கிறாள். லைக்னஸ் அப்படின்னா போல அப்படின்னு அர்த்தம். அவங்க போலவே இருக்கிறாங்க. அஸ் சேமஸ் அப்படி சொல்லலாம். அவங்க மாதிரியே, அஸ் சேமஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லலாம். அதான் லைக்னஸ். ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா பிரதிநிதி. அவங்களுக்கு பதிலாக அவங்க வர முடியாது, அதனால தான் அவங்களுக்கு பதிலாக இவர் தான் ரெப்ரசன்டேஷன், இவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதான் ரெப்ரசன்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா ரெவலேஷன், வெளிப்பாடு. மேனிஃபெஸ்டேஷன்னா வெளிப்பாடு அப்படி சொல்லி அர்த்தம். ஸோ இது எல்லாமே யார்?
இயேசு கிறிஸ்து. பிதாவை போலவே உள்ளவர் இயேசு கிறிஸ்து. ரெப்ரசன்டேஷன், பிதாவோட பிரதிநிதி யாரு? இயேசு கிறிஸ்து. மேனிஃபெஸ்டேஷன், பிதாவோட வெளிப்பாடு யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிதாவோட வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. ஸோ கிரைஸ்ட் இஸ் எ எக்ஸாக்ட் லைக்னஸ் ஆஃப் காட். பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பாரோ அதே போலவே இருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 1:3 இன்னும் நல்லா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 1:3 வாசிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து. அல்லேலூயா. இப்போ பிதாவுடைய மகிமையின் பிரகாசம், அவருக்குள்ள அந்த ஒளி இருக்கு, அதை வாங்கி பிரதிபலித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின், அவருக்கு என்னென்ன குணாதிசயங்கள்லாம் பிதாவுக்கு இருக்கு, அந்த குணாதிசயங்கள் எல்லாம் பெற்று வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வார்த்தை மாம்சமானார். அவர் வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாகிறது. ஹல்லேலூயா. சோதர கர்த்தர் நல்லவர். அப்போ அவருக்குள்ள அந்த ஆட்ரிபியூட்ஸ், அந்த கேரக்டர்ஸ், அந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம யாருக்குள்ளே பார்க்குறோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பார்க்க முடிகிறது. அதான் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ ஜீசஸ் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த இன்விசிபிள் காட். பார்க்க முடியாத, காண முடியாத தேவனுடைய வெளிப்பாடு தான் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். பிதாவை யாரும் பார்க்க முடியாது. அவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா யார் மூலமாக பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்து மூலமாக. அவருடைய வெளிப்பாடு தான். அவரை இப்போ நீங்கள் ஏஐலாம் வந்துருச்சு. கூகுள் ஜெமினியில் என்ன பண்ணுறீங்க? ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க. ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் வார்த்தையாக தான் கொடுக்குறீங்க. அது உங்களுக்கு என்ன பண்ணுது? ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதுதான் அவர் வார்த்தையாக ப்ராம்ப்ட் யார்? பிதா. அவர் ப்ராம்ப்ட், அப்படி வார்த்தையாக இருக்கிறார். அது மாம்சமாகி ஒரு இமேஜாக வந்தது யார்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அது அப்போ அவர் நம்மளுக்கு இப்போ ஏஐலாம் வந்தது நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குற ரொம்ப நல்லா இருக்குது. அல்லேலூயா. ஒரு ப்ராம்ப்ட், அதுதான் பிதா, இமேஜ் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஸோ வெளிப்பாடு, அந்த பிதாவுடைய வெளிப்பாடு அதான் இயேசு கிறிஸ்து. அவருடைய அந்த அதை இமேஜாக வந்துட்டார். வார்த்தை மாம்சமானார். ஸ்தோத்திர கர்த்தர் நல்லவர். இதே இந்த இன்விசிபிள் அப்படிங்கிறத காட் இன்விசிபிள், பிதா காண முடியாத அதர்சனமான தேவன், காண முடியாத தேவன் அப்படிங்கிறத நிறைய இடத்துல பவுல் சொல்லியிருக்கிறார். ஸோ இன்விசிபிள் அப்படின்னா என்னென்னா அதை அறிய முடியாது, அதை காண முடியாது, அதை பற்றி அறிய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து, தேங்க் காட், காட் சென்ட் ஹிஸ் சன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த இன்விசிபிள் காட், அதர்சனமான காண முடியாத தேவனுடைய பண்பாடுகள், அவருடைய பண்புகள், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம இப்போ தெரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை அப்படின்னா குமாரன் மட்டும் வரல, இயேசு கிறிஸ்து மட்டும் வரலன்னா கடவுள் எப்படி இருப்பார், பிதா எப்படி இருப்பார் அப்படின்னே யாருக்கும் தெரியாது. அவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். இயேசு கிறிஸ்து அனுப்புனதுனால இவரோட குணாதிசயங்கள்லாம் பார்த்து நம்ம ஓ இப்படி தான் பிதா இப்படி தான். அதனால தான் அங்கே யோவானில் சொல்கிறாரு, யோவான் 14:9 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் என்னென்ன குணாதிசயங்களோடு இருக்கிறேன், நான் என்ன பண்புகளோடு நான் இருக்கிறேன், என்னை பார்க்குறேன்ல, நான் தான் அவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை கண்டவன் யாரை காண்றான்? பிதாவை காணுகிறான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. யோவான் 1:18 தெளிவாக யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். யோவான் 1:18 பாருங்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஸோ யாரை வெளிப்படுத்தி இருக்கிறா? யாரும் பிதாவை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஸோ இப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும், நீங்கள் இதை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறக்காக தான் இதை நான் சொல்கிறேன். யோவான் 14:9 அதுவும் நீங்கள் நல்லா மனசில் வச்சுங்க. என்னை கண்டவன். இப்போ பிதாவை நாங்கள் எப்படி பார்க்குற? பிலிப்பு அந்த கேள்வியை கேட்குறாரு. அப்போ இவ்வளோ நாள் உங்கள் கூட நான் இருக்கிறேன், என்னை பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரி தெரியலையா அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து கேட்குறத நம்ம பார்க்குறோம்.
ஸோ இதில் வந்து இன்னொன்று பிரச்சனை வந்துடும், உடனே ட்ரினிட்டி அந்த பிரச்சனையும் வந்துடும். அப்போ வந்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னா அந்த வசனத்தை வச்சுட்டு அப்போ அவர் தான் இவர் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. 3 பேரும் ஒன்று தான், 3 பேரும் கடவுளுங்கிறதுல ஒன்று, ஆனால் நபர் அப்படின்னா 3. இங்கிலீஷில் வந்து 3 in person 1 in essence அப்படி சொல்லுவாங்க. 1 in essence, எசன்ஸ் காட் அப்படிங்கிறதுல 1, ஆனால் நபர் அப்படின்னா 3. சரிங்களா? அதனால தான் இதை வந்து மாற்றி சொல்லணும்னா நிறைய முட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லாமே ஒன்று தான் அப்படின்னா பைபிள் வசனம் நிறைய முரண்பாடு வரும். அப்போ ஏன் அங்கே பிதாவுக்கு மகிமை செலுத்துகிறாரு, எதை எடுத்தாலும் பிதாவுக்கு மகிமை செலுத்துகிறாரு, பிதா என்னை அனுப்பினார்னு சொல்கிறாரு. நிறைய வசனம் இருக்குது. பிதாவை வந்து இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்துறது, பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறது, பிதாவை பற்றி சொல்கிற காரியங்கள் நிறைய வசனம் இருக்குது. அதுக்கு அவங்களால விளக்கமே கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அது ஆனால் வந்து எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, சொல்லிகிட்டு இருப்பாங்க. தனித்தனியாக 3 பேரும் வேறு அப்படின்னா நம்ம ஈஸியாக பைபிளில் புரிஞ்சிக்கலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, திரியேக தேவன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பைபிள் தெளிவாகவே சொல்லுது. 3 பேரும் ஒன்று, அவர் தான் இவர், இவர் தான் அவர், அவர் தான் இவர் அப்படின்னு மாற்றி இந்த முக்கோண இதில் மாற்றி மாற்றி வருது அப்படின்னா நம்ம நிறைய முட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நிறைய வசனம் தனித்தனியாக தான் சொல்லும். நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன், நானே திரும்ப வர்றேன்னு சொல்லலை. நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வேறு, காட் அப்படிங்கிற 3 பேரும் குணாதிசயங்கள், பண்புகள், அந்த ஆட்ரிபியூட்ஸ், அந்த காட் அப்படி அந்த எசன்ஸ் அதில் வந்து காட் தெய்வம் அப்படிங்கிறத ஒன்று. ஆனால் 3 பேரும் வேறு வேறு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இப்போ 2:9 வந்து பாருங்க, கொலோசியர் 2:9 வாங்க. தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம், பிதாவுடைய அந்த கேரக்டர்ஸ், பிதாவுடைய அந்த குணாதிசயங்கள் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாசமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் சரீரத்தில் இருக்கிறார். பிதா வந்து இன்விசிபிள், அவரை வந்து என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, காண முடியாத தேவன். ஸோ அப்படிப்பட்டவர் நம்ம சரீர பிரகாரமாக அந்த குமாரனுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, அவர் இருக்கிறார். அவருடைய எல்லா அந்த பரிபூர்ணமெல்லாம் தேவத்துவத்துக்கான காரியங்கள் எல்லாமே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சரீரத்துக்குள்ளே என்ன பண்ணுது, இருக்குது அப்படி சொல்லி நம்ம வந்து தெளிவாக பார்க்குறோம். ஜீசஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ரெவலேஷன் ஆஃப் த ஃபாதர் அப்படி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் த பர்ஃபெக்ட். இயேசு கிறிஸ்து வந்து பிதாவுடைய பரிபூர்ணமான ஒரு வெளிப்பாடு. ஸோ அந்த கிரீக் வேர்டு நான் வந்து சொன்னேன், எய்கோன் அப்படின்னு சொல்லி. எய்கோன் அப்படின்னா இமேஜ் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கிரேக்க வார்த்தை எய்கோன் அப்படின்னா இமேஜ். அது வந்து பழைய ஏற்பாடுலேயும் இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த கிரேக்க வார்த்தை அது வந்து எபிரேயத்தில் தான் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் எபிரேயத்துலேருந்து கிரேக்கத்துக்கும் மொழிபெயர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேக்கத்திலேருந்து மற்ற லாங்குவேஜில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மொழிபெயர்த்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து எபிரேயத்துலேருந்து கிரேக்கத்துக்கு வரும்போது இந்த வார்த்தை எய்கோன் அப்படிங்கிற வார்த்தை ஞானத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம நீதிமொழிகள் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஞானம் ஞானம் அப்படின்னு நிறைய ஞானம் சம்மந்தமான வார்த்தைகள் வருதுல்ல. அப்புறம் பிரசங்கி 7வது அதிகாரம் 25வது வசனம், ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் அப்படிங்கிறது இங்கே நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீதிமொழிகள்லேயும் வந்து ஞானம் ஞானம் அப்படி சொல்லி நிறைய காரியங்கள் வந்து நம்ம வந்து வாசிக்கிறோம். இது எல்லாம் வந்து இந்த எய்கோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி தான் அங்கே வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஞானம் அப்படிங்கிறதும் அந்த ஞானத்தோட ஞானத்துக்கு ஒரு இமேஜ் கொடுக்கணும்னா அவர் தான் யார், இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? ஞானத்தை வந்து பார்க்க முடியுமா? ஞானத்தை பார்க்க முடியாது. கடவுளையும் பார்க்க முடியாது, பிதாவையும் பார்க்க முடியாது. பிதாவை பார்க்க முடியாது, ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ஞானத்தையும் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். அந்த ஞானத்தை ஞானத்துக்கு ஒரு இமேஜ் கொடுத்தா அதுதான் யார், இயேசு கிறிஸ்து. அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படி சொல்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து யார், சோர்ஸ் ஆஃப் விஸ்டம். அங்கேருந்து தான் விஸ்டமே வருது. இயேசு கிறிஸ்துவில் இருந்து தான் ஞானமே வருது. இயேசு கிறிஸ்து தான் ஞானத்தின் பிறப்பிடம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த பிரசங்கம் வந்து இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படி வந்து முதல் பேருமானவர், முதல்வரானவர், எல்லாவற்றிற்கும் முந்தினவர் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற ஒரு பிரசங்கம் தான்.
ஸோ இது நிறையா நீங்கள் வந்து படிக்கிறவங்களாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த சத்தியத்தெல்லாம் வந்து தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி பல காரியங்களை நீங்கள் வந்து தெரிந்து கொண்டு வச்சுருந்தீங்கன்னா அது விளக்கம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ த விஸ்டம் இஸ் செட் டு பி an image of goodness of God. ஆண்டவருடைய நன்மைகளில் ஆசீர்வாதங்களில் ஒன்று வந்து ஞானம். அதை வந்து நம்ம யார் மூலமாக அதை வந்து ஒரு பாடிலி ஃபார்மில் ஒரு இமேஜில் சரீர ஒரு ரூபத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவில் அந்த ஞானத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அப்புறம் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் 15வது வசனத்தில் கொலோசியர் 2:15 வந்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் கிரியேஷன் அப்படி சொல்லுது. நம்ம எல்லா சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இயேசு கிறிஸ்து எல்லா சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்படின்னா நம்ம வந்து என்ன ஒரு திங்கிங் நமக்கு வந்து வரும் அப்படின்னா, இந்த ஃப்ரேஸ் வந்து சொல்கிறது வந்து இயேசு கிறிஸ்து வந்து அப்படின்னா முந்தின பேருமானவர்னா முதலாவது கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பீயிங்கா, ஃபஸ்ட்டு கிரியேட்டட் பீயிங்கா, முதலாவது படைக்கப்பட்ட ஒருவரா? இயேசு கிறிஸ்துவை யாரும் படைக்க முடியாது. கடவுளை யாராச்சும் படைக்க முடியுமா? கடவுளை யாரும் என்ன பண்ண முடியாது, படைக்க. இப்போ ஏத்தியிஸ்ட் கேட்குற ஒரு கேள்வி வந்து என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து கடவுள் தான் உண்டாக்குனார் அப்படி. அப்போ கடவுளை உண்டாக்குனது யார் அப்படின்னு கேட்பான். எல்லாத்தையும் கடவுள் தான் உண்டாக்குனார் அப்படின்னா அப்போ கடவுளை வந்து உண்டாக்க முடியாது. இஸ் எக்ஸிஸ்டட் பிஃபோர் எவ்ரிதிங் இஸ் எக்ஸிஸ்டட். எதுவுமே உண்டாகிறதுக்கு முன்னால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படி சொல்கிறார். யெகோவாகிய தேவன், அவரை யாரும் வந்து என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. அவர் இருக்கிறார், அவர் தான் அந்த உலகத்தையே என்ன பண்ணார், உண்டாக்குனார். அப்படிங்கிறது அந்த ஏத்தியிஸ்ட்டுக்கு அது புரியவே வைக்க முடியாது. அவனுக்கு புரிஞ்சிக்க மாட்டான். இல்லை எல்லாத்தையும் உண்டாக்குனது ஒருத்தர் சொல்கிறீங்களே, அவரை உண்டாக்குனது யாருன்னு என்ன பண்ணுவாங்க, திரும்ப கேட்பாங்க. ஒருத்தர் வந்து கடவுளை வந்து உண்டாக்குனா அப்புறம் அவர் கடவுளாகிடுவார். அப்புறம் அவரை யார் உண்டாக்குனேன்னு கேட்பேன். இப்படி போயிட்டே தான் இருக்கும். அப்போ அவரை யார் உண்டாக்குனா கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ காட் வந்து யாரும் என்ன பண்ண முடியாது, உண்டாக்க முடியாது. இஸ் எக்ஸிஸ்டட். எதுவுமே உண்டாகிறதுக்கு முன்னால் அவர் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதுக்கு வந்து ஆன்சர். ஹல்லேலூயா. ஸோ இப்போ வந்து ஆரியர்கள், ஏரியன்ஸ் அப்படி சொல்லலாம், ஆரியர்கள் அப்புறம் வந்து யெகோவா விட்னஸ், இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி தான் வந்து சொல்கிறாங்க, ஜீசஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பீயிங் ஹூ வாஸ் கிரியேட்டட் அப்படி சொல்கிறாங்க. எவ்வளோ தவறான ஒரு உபதேசம். ஆரியர்களும் யெகோவா விட்னஸ் அங்கங்கே நம்ம ஏரியாலையும் அலைவாங்க. அப்படி யாரெல்லாம் வசனம் போட்டிருக்காங்க வீட்டில், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு எதுவும் போர்டு எழுதி போட்டிருக்காங்களா, உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டு நல்ல ஒரு பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டின் மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க உங்கள்கிட்ட. அப்படி பேசிகிட்டு இருந்துட்டு, இயேசு கிறிஸ்துவெல்லாம் நீங்கள் வந்து இப்படியா தெய்வமாவா நம்புறீங்க, அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு சில வசனம் வச்சுருப்பாங்க. அந்த வசனத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து முதலாவது உண்டாக்குனவர், இந்த முதல் பேருமானவர், அப்படி முதல் பேருமானவர், ஃபஸ்ட்டு கிரியேட்டட் பீயிங், அதை உண்டாக்குனவர், அவர் ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, நைஸாக நிறைய காரியங்களை பேசிட்டு நைஸாக இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து இருக்கணும். யெகோவா விட்னஸ்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். இது கிறிஸ்தவத்திலே அது அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. ஏன்னா யெகோவாகிய தேவனை மட்டும்தான் அவங்க வந்து தெய்வமாக என்ன பண்ணுறாங்க, வழிபடுறாங்க. அவங்க நம்மளெல்லாம் வந்து கேன்வாஸ் பண்ணி நம்மளை அந்த சைடு இழுக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட்டட் பீயிங்னா அங்கே வந்து மீன் பண்ணுறாரு, முதலாவது உண்டாக்கப்பட்ட ஒரு உருவம், ஒரு இமேஜ் அப்படின்னு அங்கே வந்து மீன் பண்ணுறாரு. அப்படி மீன் பண்ணியா முந்தின பேருமானவர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா அப்படி வந்து கிடையாது. இது வந்து கிரேக்கத்தில் த வேர்டு ஃபர்ஸ்ட் பார்ன், முந்தின பேருமானவர் அப்படிங்கிறது வந்து கிரேக்கத்தில் வந்து என்ன வார்த்தை அப்படி, புரோட்டோடோக்கோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, புரோட்டோடோக்கோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்லி வருது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் பார்ன், த வேர்டு ஃபர்ஸ்ட் பார்ன் இஸ் பேக்டு வித் பார், வல்லமையினால் நிறைந்தவர் அப்படி சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னா இங்கே வந்து பவுல் சொன்ன அந்த வார்த்தை கிரேக்கத்தில் எழுதின அந்த வார்த்தை. ஸோ அதனால் அந்த மூல பாஷையில் நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து படித்தோன்னே முதல் பேருமானவர் அப்படின்னா முதல்ல பிறந்தவர் அப்படின்ன மாதிரி அர்த்தம் நம்ம எடுத்துக்குவோம். அப்படி கிடையாது. கிரேக்கத்தில் வந்து அந்த வார்த்தையை படிக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது, இல்லை அது வந்து வல்லமையினால் நிறைந்தவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு அது வந்து வருது. அப்புறம் வந்து த வேர்டு ஃபர்ஸ்ட் பார்ன் டிஸ்கிரைப்ஸ் ஜீசஸ் ப்ரையாரிட்டி இன் டைம், எல்லா அந்த கால நேரம் இதெல்லாம் உருவாவதற்கு முன்னாலே இருந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தை வந்து கொடுக்குது. வசனம் 17 வந்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் எல்லாவற்றிற்கும்
முந்தினவர். ஹி இஸ் பிஃபோர் ஆல் திங்ஸ், எல்லாவற்றிற்கும் முந்தினவர் அப்படின்னு. அப்போ முந்தின பேருமானவர் அப்படிங்கிற மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுப்ரமசி இன் ரேங்க், எல்லா அதிகாரத்திலும் எல்லாவற்றிலும் முந்தினவர் அப்படிங்கிறத தான் அங்கே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் மீன் பண்ணுறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் முந்தினவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போஸ்தலன் பால் இஸ் ப்ராபப்லி எம்பசைசிங் தட் ஜீசஸ் இஸ் சாவரின் அண்ட் சுப்ரீம், எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவர், சிறந்தவர், மிக உன்னதமானவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார். ஹல்லேலூயா. முந்தின பேருமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக உன்னதமானவர், மிக மிக உன்னதமானவர், மிக மிக உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வந்து கொடுக்கறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து மிக மிக உன்னதமானவர், மிக உயர்ந்தவர், எல்லாவற்றிற்கும் முந்தினவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு தெளிவாக இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிறத நல்லா அழகாக இங்கே வந்து கொடுத்துருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். சங்கீதம் 89:27 வந்து பாருங்கள். 89:27 சங்கீதம். மகா உயர்ந்தவன் தாவீதை குறித்து இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. தாவீது வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் கிடையாது. தாவீது வந்து முதல் பிறந்த குழந்தையா? கடைசியில் பிறந்த குழந்தை. அவங்களுக்கு அண்ணன் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் வாட்டச்சாட்டமாக மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பாங்க எல்லாம். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான், ஆனால் இவன் இல்லைன்னு சொல்லி சாமுவேல் வந்து என்ன பண்ணுறாரு, தாவீதை வந்து அப்போ டேவிட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் கிடையாது. ஆனால் அங்கே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் அவனை எனக்கு முதல் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். அப்போ முதற் பேரானவன் அப்படி சொல்லி சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? முதல் பிறந்தவனை தானே அப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் வந்து தாவீது வந்து முதல் பிறந்தவர் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் தான் மிக பெரியவன், மிக உயர்ந்தவன், மிக மிக உன்னதமானவன் அர்த்தம். அந்த ஒரு அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்போ முந்தின பேருமானவர், முந்தினவர், முதற் பேரானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக மகா உயர்ந்தவர்னு அர்த்தம், மிக மிக உன்னதமானவர்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். ஸோ நிறையா வேத ஆராய்ச்சியாளர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலோட வந்து என்ன பண்ணுறாங்க, ஒத்து போகிறாங்க. என்ன அப்படின்னா, the rights and privileges of first born son அப்படிங்கிறது, எஸ்பெஷலி monarch son who would inherit his father's throne, தகப்பனுடைய சிங்காசனத்தை பெறுவதற்கு முதல் பிறந்த குழந்தை தகுதியாக இருப்பான். அப்படி தானே? ஒரு ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறகுது, ஒரு ஆம்பளை பையன் ஃபஸ்ட்டு வந்து பிறகுறான். அப்புறம் எத்தனை ஆம்பளை பையன் பிறந்தாலும் முதல் பிறந்த அந்த பையனை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கும். எல்லா அவனை எப்படியாவது நல்லா படிக்க வச்சு வளர்த்து எல்லா கலைகளையும் வந்து கற்றுக் கொடுத்து அவனை ராஜ்யத்தில் இந்த சிங்காசனத்தில் என்ன பண்ணிடுவாங்க, உட்கார வச்சுருவாங்க. ஸோ அது மாதிரி தான் தாவீது வந்து கடைசியாக பிறந்தாலும் அவனுக்கு ஆண்டவர் வந்து முதற் பேர் அப்படி சொல்லி அவனை மகா உன்னதமானவன் ஆக்கி அவனுக்கு எல்லா கலைகளையும் வந்து கற்றுக் கொடுத்து அவனுக்கு நல்ல திறமைகள் தாளந்துகள் எல்லாம் கொடுத்து இயேசு கிறிஸ்து பிதா வந்து தாவீதை வந்து என்ன பண்ணுறாரு, ராஜாவை ஆக்குகிறாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னா வந்து ரெஃபர்ஸ் டு ரேங்க், அத்தாரிட்டி, பிரைமசி எல்லாத்துலேயும். சரிங்களா? அதிகாரத்தில், ரேங்கில், அந்த பிரைமசி இதில் வந்து முதலானவர் அப்படி சொல்லி அர்த்தம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ன். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் கிரியேஷன். எல்லா சிருஷ்டிக்கும் முதல் பேருமானவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னா இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் சுப்ரீம் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மகா உன்னதமானவர், மிகவும் உயர்ந்தவர் அப்படிங்கிறது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வந்து சொல்கிறத வந்து பார்க்குறேன். ஆனால் இந்த சத்தியத்தை பிசாசு வந்து என்ன பண்ணுறான்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விசுவாசிகளுடைய மைண்டையும் சில நேரம் குழப்பி விடுறான். அன்பிலீவர்ஸ், அவிசுவாசிகளுடைய மைண்டையும் குழப்பி விட்டு அவங்களெல்லாம் அந்த சத்தியத்தை அறியாதபடிக்கு, இதெல்லாம் காணாதபடிக்கு அவங்களுடைய கண்களெல்லாம் குருடாக்கி வச்சுருக்கிறான். இயேசு கிறிஸ்துவ என்ன முதல் பேரானவர்னோன்னா மகா உன்னதமானவர், மிகவும் உயர்ந்தவர்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி அந்த இதில் எழுதுகிறாரு. ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறான், சில தவறான உபதேசகர்களெல்லாம், தவறான போதர்கள்லாம் எழுப்பிட்டு அப்படி அவர் வந்து முதலாவது கிரியேட் பண்ணப்பட்டவர், ஜெகோவா விட்னஸ் வந்துடுவாங்க, வந்துட்டு அவர் முதலாவது உண்டாக்கப்பட்டவர், அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படி சொல்லிட்டு வர்றவங்கலாம் வந்து
பிசாசோட ஏஜென்ட்னு அர்த்தம், சாத்தானுடைய ஏஜென்ட்னு. 2 கொரிந்தியர் 4:4 2 கொரிந்தியர் 4:4 பாருங்கள். த காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு ஹஸ் பிளைண்டட் த மைண்ட்ஸ் ஆஃப் த அன்பிலீவர்ஸ். அவிசுவாசிகளுடைய அந்த கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த சத்தியத்தெல்லாம் வந்து கேட்காதபடி காணாதபடி, இயேசு கிறிஸ்துனா யார், உண்மையிலே அவர் யாருன்னு அறியாதபடிக்கு பிசாசு வந்து என்ன பண்ணுறான், பிரகாசம் வராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த சுவிசேஷத்தின் ஒளியை அறிய விடாதபடிக்கு, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் இந்த மகிமையை அறிய விடாதபடிக்கு, இந்த ஒளியை அவங்க அறிந்து கொண்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாயிடும், அவங்களுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் வந்து அதை அறியாத விடாதபடிக்கு, காணக்கூடாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனான பிசாசு வந்து என்ன பண்ணுறான், அவிசுவாசிகளுடைய, கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களுடைய மனதை குருடாக்கி. இதெல்லாம் நீ வந்து தெரிஞ்சிக்காத, இதெல்லாம் வந்து நீ வந்து அறிந்து கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை இப்படி பார்க்காத, முதல் பேருமானவர்னோட மகா உன்னதமானவர், மிகவும் உயர்ந்தவர், அந்த ரேங்க்லலாம் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லி பிசாசானவனை வந்து என்ன பண்ணுறான், இந்த அவிசுவாசிகளுடைய மைண்டை குருடாக்கி வச்சிருக்கிறான், மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். அந்த மக்களுக்கு, இந்த அவிசுவாசிகளுக்கு சரியான பார்வை, கிறிஸ்துவை குறித்ததான சரியான ஒரு பார்வையே கிடைக்காத மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படி தான் அந்த பிசாசு இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இதனால் நிறைய பேர் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தின் ஒளி, இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை, இதெல்லாம் வந்து அவங்க காண முடியாதபடி, பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஸோ அடுத்த வாரத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஒய் இஸ் கிரைஸ்ட் ப்ரீ எமினன்ட் இன் கிரியேஷன். இயேசு கிறிஸ்து எல்லா சிருஷ்டியிலும் முதல் பேரானவர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஏன் அப்படி சொல்லி அடுத்த வாரத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ எல்லாவற்றிலும் முதல் பேரானவர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் பார்த்துருக்கோம், விளக்கம் தான் பார்த்துருக்குறோம். அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம வந்து பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்து பிறப்பின் மாதத்தில் கிறிஸ்துவை குறித்து நிறைய ரிசர்ச் மெத்தடில் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரிசர்ச்சு கண்டிப்பாக பிடிக்கும். நிறைய இது வந்து ஆழமான சத்தியங்கள். இதுவரை நான் வந்து பேசுனதெல்லாம் சும்மா அந்த உலகத்தில் எப்படி வாழணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்கணும், இயேசுவை போல் இருக்கணும், இன்டெகிரிட்டியோடு இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ப்ராக்டிக்கலாக வந்து பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தான் சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தியாலஜிக்குள்ளே வந்திருக்கிறோம். கிறிஸ்துனா யார் அப்படிங்கிற முதற் பேரானவர் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேரானவர். சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேரானவர்னா அப்போ என்ன? அதான் நம்ம வந்து பார்த்தோம், மகா உன்னதமானவர், மிகவும் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. சுப்ரிமசி இன் ரேங்க், சுப்ரிமசி இன் அத்தாரிட்டி, சுப்ரிமசி இன் பவர். ஒரு வல்லமை இருக்குன்னா அதில் பீக், அதில் வந்து உச்சம் வந்து யார் தான்? இயேசு கிறிஸ்து. ஒரு ரேங்க் இருக்குன்னா அதில் வந்து உச்சம் யார் தான்? இயேசு கிறிஸ்து. ஒரு அதிகாரம் இருக்குதுன்னா அதில் வந்து உச்சம் யார் தான்? இயேசு கிறிஸ்து. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, முதற் பேருமானவர், சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேருமானவர் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் கிறிஸ்துவை பற்றி நிறையா காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆயத்தமாகவே வாங்க. இனிமேல் அந்த ஆழமான சத்தியத்துக்குள்ளே போய் கிறிஸ்து யார் அப்படின்னு இன் அண்ட் அவுட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததை விளக்கமாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம். ஸ்தோத்திரம்.